ஹலோ திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் கார்சன். ஒரு ஐக்ராஸ் வெஹிக்கிளுக்கு நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அக்சசரிஸை பற்றி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ ரிலேட்டடாக இருந்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் வேரியண்ட் ஐக்ராஸ்ன்றதுனால இந்த வண்டி வந்து இன்டீரியர் ஓரியன்டாகவும் சரி, அண்ட் ஸ்பீக்கர்ஸுமே பெரிய எஃபெக்டிவான ஸ்பீக்கர்ஸ்லாம் எதுவும் இருக்காது. பேசிக் ரேஞ்ச் ஆஃப் ஆடியோஸ் தான் வந்து வண்டியில் டிஃபால்ட்டாக வரும். ஈவன் யூனிட் முதற்கொண்டு ஆண்ட்ராய்ட் கார்ப்ளே இந்த மாதிரியான சோர்ஸ் மட்டும் தான் வச்சு வரும். இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம ஸ்வாப் ஓவர் பண்ணிட்டு ஆடிசனோட ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ohmsக்கான காம்பனன்ட் ஃபார் த ஃப்ரண்ட் as well as ரியருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடிசனோட 2 ohms காம்பனன்ட் ஃபார் த ரியர். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள்ன்றதுனால இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஃப்ரண்ட் டோரும் சரி ரியர் டோரும் சரி கம்ப்ளீட்டாக ஆடிசனோட 2 ohmsக்கான காம்பனன்ட் வந்து ஸ்வாப் ஓவர் பண்ணி ரீப்ளேஸ்மே வந்து பண்ணியிருக்கோம். செகண்ட்லி இதை வந்து பூஸ்ட் பண்ற விதமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஃபினிட்டியோட ஆல்பாவோட 4 channel ஆம்பிளிஃபையர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த டிரைவரை வந்து இந்த பர்டிகுலர் செட்டப்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வயரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அத்தனையுமே குவாடனோட OFC கேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள். ஸோ ஆக்சிஜன் ஃப்ரீன்னு சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஷுவல் வைஸுக்கும் இந்த மாதிரி OFC கேபிள்ஸுக்கும் என்ன பேசிக் டிஃபரெண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூஷுவல் கேபிள்ஸ்ல வந்து மாய்ஸ்டர், அதாவது ஏர் டிராவல் ஆகிறதுக்கான சோர்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் டைம்ல வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸோ இல்லை ஊஃபோஸோ அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு லேட்டர் டைம்ல வந்து உள்ள வந்து ஒரு மாதிரி பவுடர் மாதிரி ஆயிடும். ஸோ பிகாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அந்த இடத்துல செட்டில் ஆகிறதுனால அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து பேசிக் வயரிங்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து OFC கேபிள்ஸ் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட்டான ஒரு ஆடியோ யூனிட்ல இருந்து ஆம்ப் டு ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து டிராவல் பண்ணி கொடுக்குது கேபிள்ஸ் தான். ஸோ அதை நம்ம எவ்வளோ ஃபைன் குவாலிட்டியாக யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து ஆடியோ ரிசல்ட்டுமே ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸுமே நல்ல ஒரு ரொம்பவே இந்த மாதிரியான கேபிள்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியில் வந்து நம்ம சவுண்ட் ப்ரூஃபிங் ஸோ இதுவுமே வந்து பண்ணியிருக்கோம். என்னதான் இட்ஸ் ஹை ரேட்டட் வெஹிக்கிளாக இருந்தாலுமே பாடி இட்ஸ் ஆல் காஸ்ட் கட்டட் தான். லைக் ஓல்டு இனோவா பாடி குவாலிட்டி கூட கிடையாது. ஸோ இட்ஸ் பாடி வந்து ரொம்ப காஸ்ட் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபெண்டர்ஸ் இதில் வந்து டேம்பிங் பண்ண கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்ட் ப்ரூஃபிங் ஸோ டேம்பிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ லேயர் 1 லேயர் 2ன்ற கான்செப்ட்டுக்கான டேம்பிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேம்பிங் ஷீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபன் அப்படின்ற ஒரு பிராண்டு 1.6 mmல வரக்கூடிய ஒரு டேம்பிங் ஷீட்ஸ் மேட் இன் ரஷ்யா. டேம்பிங் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தால் ஸோ டேம்பிங் பண்ணுறதுக்கான 3 மெரிட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு காஸ்ட் கட்டட் வெஹிக்கிள்ன்றதை தாண்டி நம்ம வைப்ரேஷன்ஸ் வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேம்பிங்ன்ற ஒரு விஷயம். ஒரு ஆடியோ நம்ம ஒரு ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணனா கூட ஒரு ஸ்டாக் ஸ்பீக்கர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஆஃப்டர் டேம்பிங் அப்புறம் உங்களுக்கான அந்த ரிசல்ட்டே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே டேம்பிங்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேம்பிங்கோட அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள் லாஜிக் தான். மெட்டல் வந்து ஹெவியாக இருக்கட்டில் வந்து நம்ம ஹெவி எம்எம்ல வரக்கூடிய டேம்பிங் ஷீட்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான எம்எம்குள்ள டேம்பிங் ஷீட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங்கோட பேசிக் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியில் நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ஸோ லேயர் 1 லேயர் 2ன்ற கான்செப்ட்டுக்கான டேம்பிங்மே இந்த வண்டியில் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து இதில் இன்னொரு ப்ராசஸ்மே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பானட் டேம்பிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோவோட ஸ்பெசிஃபிக்காக பானட்டுக்குன்னு வரக்கூடிய டேம்பிங் ஷீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்ளிகேஷன் பண்ண எதுக்காக இதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹை கிராஸில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் கார்பெட் ஏரியா வரும். ஸோ அந்த கார்பெட் மேட்ச் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் நாய்ஸுமே ஆக்சுவலாக வந்து நீங்கள் கேட்க முடியும். இந்த நாய்ஸை நீங்கள் கேளுங்க. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த டேம்பிங் வந்து இப்போ பானட் மூடியாச்சு. ஸோ இதோட எஃபெக்ட் வந்து நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணலாம். எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அரவுண்ட் எப்படி பார்த்தாலும் இதோட ரிசல்ட் வந்து ஒரு 50% to 60% வந்து இந்த சவுண்டை வந்து கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ ஈவன் இப்போமே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் ஹைலிங்கில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே வந்து நீங்கள் அந்த நாய்ஸை வந்து பெருசாக வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஈவன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன் அவுட் சைட். ஸோ ஈவன் இன்சைட் ஆஃப் த கேபினில் கூட பார்த்தீங்கன்னா இதோட நாய்ஸோட அரெஸ்ட் பண்ணுறது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டாப் ஆஃப் த பானட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே வந்து ஹீட்ன்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக வந்து இமிட்டேட் பண்ணும். ஸோ அந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் கட் ஆஃபுமே வந்து நம்ம நல்லாவே பண்ணி கொடுக்கும். ரெண்டு விதத்துக்குமே வந்து இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான பானட் டேம்பிங்ஸ் ரொம்பவே உங்கள் வண்டிக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வண்டிக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். எல்லா வண்டிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னதான் நம்ம டேம்பிங் பண்ணியிருந்தாலும் ஸோ ஸ்பீக்கரை மேக்னெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிலிக்கா ஸ்பேசஸ்மே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன பர்பஸ்க்கு தேவைப்படும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈவன் சிலிக்கான்றதுனால உங்களுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கான சென்சிட்டிவிட்டி இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம டோரில் இப்படி பிளேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணும்போது இந்த பேக் சைட் ஆஃப் த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட மேக்னெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வெதர் ஸ்ட்ரிப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி
வந்து இறங்கி உங்களுக்கு கீழே ட்ரெயின் ஹோல்ஸ் வழியா வந்து பார்த்தீங்கன்னா எஜெக்ட் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த தண்ணி இறங்கணும் ஸ்பீக்கரோட மேக்னெட்டில் வந்து மழை தண்ணின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக பட செய்யும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸோட மேக்னெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இந்த மாதிரியான சிலிக்கா ஸ்பேசஸ் வந்து நம்ம யூஸும் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அகைன் 4 டோர்ஸ்க்குமே பேஸ் வேரியன்ட் ஐக்ராஸ் வெஹிக்கிள்ன்றதுனால இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், இதில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மியாக தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டம்மியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த அசூம் 2 இன்ச்சுக்கான ஃபாக் ப்ரொஜெக்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாமினல் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஈவன் ஹெட்லைட்டை விட ட்வைஸ் டைம் பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஃபாக் லைட்ஸ் வந்து உங்கள் வண்டிக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டான ஒரு டார்க்கர் பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டோட அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் பண்ணியிருக்கக்கூடிய வயரிங் மெத்தடை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஸோ இதில் எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் வெஹிக்கிள்ன்றதுனால இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்மி வராது. ஸோ இந்த ஹை கிராஸ்க்கு ஸ்பெசிஃபைடாக வரக்கூடிய டம்மியை ரீப்ளேஸ் பண்ணி அதில் வந்து நம்ம 2 இன்ச் அசூமோட ஃபாக் ப்ரொஜெக்டர் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். பட் வயரிங் டயக்ராம் மோஸ்ட் ஆஃப் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஐடியா இருக்காது. ஸோ இந்த வண்டியில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கிராஸ்க்கு ஸ்பெஷலாக வரக்கூடிய ஃபாக் வயரிங் கிட் போட்டு ஈவன் நம்ம ஒரு சுவிட்சை கூட ஆல்டர் பண்ணாமல் ஆசிட்டிஸ் வண்டியில் எப்படி வருமோ ஸோ அதோட ஃபாக்லாம் போட அந்த ப்ராப்பரான அந்த சைஸுக்கான சுவிட்சை தான் வந்து நம்ம பிளேஸ் வரும் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் உங்களுக்கு தெரியும் அந்த ஆன் ஆஃப் இண்டிகேஷனுமே இதுலேயே வந்துடும் டிஃபால்ட்டாக. ஸோ அந்த மாதிரியான ஹை கிராஸ்க்கு ஸ்பெசிஃபைடாக வரக்கூடிய வயரிங் மெத்தட்ஸ் தான் வந்து இந்த வண்டிக்கு நம்ம வந்து அப்ளைவும் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம எந்த விதமான ஹெட்லாம்ஸும் வந்து இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆன் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபாக் லேம்போட ஒரு அவுட்புட் மட்டும் தான். ஸோ ஃபாக் லேம்ப் மட்டும் தான் ஆன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹிட் ஆகக்கூடிய பார்ட் வந்து அப்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து ஒரு 150 மீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். கம்ப்ளீட்டாக கீழுக்கான அவுட்புட்டை வந்து ரொம்ப நல்லாவே டிராவல் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபாகோட அப்ஜெக்டிவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ஸோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடியில இருந்து 1 2 3 ஸோ ஒரு 5 மீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த ஃபாக் லேம்ப் நம்ம போட்டிருக்கிறது மூலியமா 1 2 ஸோ ஒரு 2 ஃபீட்டுக்கான ரேஞ்சிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிறதுனால நீங்கள் வண்டிக்குள்ளே இருந்து உட்காந்து ஓட்டும் போது ஒரு ஹைவே டிரைவிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சிட்டி டிரைவிங்காக இருந்தாலுமே இது கீழே காட்டிக்கிறதுனால உங்களுக்கான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே சரி அண்ட் தென் டிரைவிங் கான்ஃபிடென்ட்டுமே சரி ஸ்பெஷலைஸ்டாக நைட் டிரைவ் அதிகமாக எடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட் ஒன்லி ஃபார் ஐக்ராஸ் நம்ம வந்து வேரியஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்குமே வந்து பண்ண முடியாத வண்டி கூட நம்ம வந்து லைட்டிங் அப்டேட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மைனர் ஒர்க்ஸ் தான். மேசிவாக பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கான இன்டீரியர் தீம் ஒர்க் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டுமே வந்திருக்கு. அண்ட் தென் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓக்ரேக்கான ஒரு இன்டீரியர் தீம் ஓரியன்டாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து அத்தனையுமே நம்ம வந்து பாசிபிளுமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் இது வந்து சீட் கவர்ஸ் வந்து இப்போ போயிடலாம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ லெதர் வந்து இந்த வண்டியில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கொடுத்துருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிபெண்ட் ஆன் ஆப்வியஸ்லி கஸ்டமரோட ஓன் கஸ்டமைசேஷன் ஐடியா பற்றி தான் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம சீட் கவர்மே வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐக்ராஸ்க்கு நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு XCV 700 வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் த தீம் தான் வந்து இந்த டிசைன் இதில் நம்ம லே ஆஃப் பண்ணியிருக்கிறது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹை கிராஸ்க்குமே இந்த ஒரு பர்டிகுலர் இன்டீரியர் தீம் ஓரியன்டட் ஒர்க்கில் வந்து சீட் கவருக்கும் வந்து நம்ம பாசிபிளாக வந்து பண்ணியிருக்கோம். ஒரு ஓக்ரேக்கான ஒரு தீம் ஒர்க்கை தான் பண்ண சொல்லியிருந்தார் கஸ்டமர். ஸோ இதுவும் நம்ம அதில் அப்படி தான் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த விதமான பிளாக் டச்சுமே இல்லாமல் கம்ப்ளீட்டடாக சிங்கிள் கலரில் வந்து கம்ப்ளீட்டாக ஓக்ரேல வந்து இந்த வண்டிக்கு நம்ம சீட் கவர்ஸுமே வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய ஸ்டிச்சஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஓக்ரேக்கான த்ரெட் தான் வந்து இந்த சீட் கவர்லையுமே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் வந்து ஆப்வியஸாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிளம்ஸியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்காது. ஏன்னா இதோட டிசைனுமே சரி ரொம்ப ப்ளசென்ட்டாக இருக்கும். அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து அவுட்புட் ஈவன் எங்களுக்கு சொல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அவுட்புட் ஆஃப் த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை கிராஸோட சென்டர் சீட்டு. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து இது ஒரு 60-40 ரேஷியோன்ற கணக்கில் வந்து இந்த சீட் வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ம்ரெஸ்ட் ஸோ இதுவுமே வந்து நம்ம மேலே வந்து என்ன கலருக்கான சீட் கவர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ சேம் அதே கலருக்கான சீட்டை தான் வந்து கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ம்ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்லையுமே வந்து நம்ம யூஸும் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன டிசைனை வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்கோமோ சேம் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ஸ் ஆஃப் த சீட்ஸ்லையுமே வந்து நம்ம ப்ரொசீடுமே வந்து பண்ணியிருக்கோம். அதே அந்த XCV 700 பேட்டர்ன் வந்து ஒரு ரியருக்குமே வந்து நம்ம ப்ரொசீடும் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃபைனலி இட்ஸ் தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 50-50 சீட்டு. அதுலையுமே வந்து லெஃப்ட் ஆஸ் வெல் as ரைட். ஸோ இதே பேட்டர்ன் ஆஃப் த டிசைன் தான் வந்து அந்த ரியர் சீட்டுக்குமே வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். டோர் பேட் இது ஒரு பேஸ் வேரியன்ட்ன்றதுனால அந்த கலர் டச் கூட இங்கே வராது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிராஸோட இதுக்கு நெக்ஸ்ட் வேரியன்ட் வந்து இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோகோ டச்சில் வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு பேஸ் வேரியன்ட்னால டாப் ஆஃப் த பார்ட்டுமே சரி லோவர் ஆஃப் த பார்ட்டுமே சரி கம்ப்ளீட்டாக ஃபுல் பிளாக்ல தான் வரும். அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் ஹாலோ லெதர்க்கான மெட்டீரியல் தான் வந்து டோர் பேடுக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே
இந்த பார்ட் as well as இந்த கை வைக்கக்கூடிய இந்த ரெஸ்ட் பார்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் ஆல் லெதர்க்கான மெட்டீரியல் வந்து டோர் பேடுமே லேவர் பண்ணியிருக்கும். சேம் சீட் கவர்ஸ் என்ன கலரில் ப்ரொசீட் பண்ணியிருக்கும் அதே கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோர் பேடும் ப்ரொசீட் பண்ணியிருக்கும். ஸ்டிச்சர்ஸுமே சேம் அதே ஓக்ரே கலர்லேயே வந்து நம்ம மேட்ச் ஓவருமே பண்ணியிருக்கும். இது ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் தென் சேம் ஃபார் த ரியருமே வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் டைப் ஆஃப் த பேட்டர்ன் தான். கம்பேரிட்டிவ்லி ஃப்ரண்ட்டை விட இந்த ரெஸ்ட் பார்ட் வந்து ரியரில் வந்து கொஞ்சம் நல்லா எலாபரேட்டடாக வரும். ஸோ அதுக்குமே வந்து சேம் அதே மெட்டீரியலுக்கான ப்ராசஸ் தான் வந்து பண்ணியிருக்கும். கலரும் சேம் ஓக்ரே அண்ட் ஸ்டிச்சர்ஸுமே வந்து சேம் அதே சீம்லேயே வந்து பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கான ஒரு டோர் பேட் ஒர்க்ஸுமே சரி. இந்த வரக்கூடிய டேஷ்போர்ட் பீஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஓக்ரே டச்சிலே இருக்கணுன்றதுக்காக இந்த பார்ட் ஆஃப் த பேனல்ஸுமே வந்து நம்ம ஹாலோ லெதர்க்கான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் ஓக்ரே கலர் அஸ் வெல் அஸ் அந்த ஸ்டிச்சிங் சீமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஓக்ரே கலர்லேயே வந்து நம்ம மேட்ச் ஓவருமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபினிஷிங் வைஸ் தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் ப்ராப்பராக இந்த ஏசியோட கார்னர்ஸ் எல்லாமே வந்து பிளேஸ் ஓவருமே வந்து பண்ணியிருப்போம். சென்டர் ஆஃப் த வரக்கூடிய சில்வர் பார்ட். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் டைப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஒரிஜினல் டிஃபால்ட்டாக எப்படி வருமோ அந்த மாதிரியான டேஷ் டிம்ஸ் தான் வந்து இந்த வண்டியிலையும் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வென்ட் பீஸ். ஸோ இது வந்து டிரைவர் சைடில் வரக்கூடிய ஏசி வென்ட் பீஸ். இதுலையுமே வந்து சேம் அந்த மெட்டீரியல் வந்து நம்ம ப்ராசஸ்மே வந்து பண்ணியிருக்கோம். இது மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலோ லெதர்க்கான மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதோட அந்த கார்விங் எஜஸும் சரி அந்த கிளியரன்ஸும் சரி ரொம்ப பக்காவான ஒரு ஃபினிஷிங் வந்து வந்திருக்கு. அண்ட் தென் செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சர்ஸுமே வந்து ஒரிஜினலாக டிஃபால்ட்டாக நம்ம இப்போ வரைக்கும் என்ன ப்ரொசீட் பண்ணுமோ அதே ஸ்டிச்சஸ் தான் வந்து இதுலையுமே வந்து பாசிபிளுமே வந்து பண்ணியிருக்கோம். இன்டீரியர் தீம்னாலே ஒரு ஸ்டீரிங் ஓஎம் ராப் இல்லாமல் கிடையாது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் இன்டீரியர் தீம் ஓரியன்டாக வந்து ஓக்ரே அண்ட் தென் பிளாக்கோட டச்சில் இருக்கணுன்றதுக்காக சேம் ஸ்டீரிங் கவருமே வந்து நம்ம ரேப் கவருமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே அந்த ஓக்ரே அண்ட் தென் பிளாக் காம்பினேஷன்லேயே வந்து ஸ்டீரிங் கவருமே வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஓக்ரேலேயே வந்து நம்ம மேட்ச் ஓவரான ஸ்டிச்சர்ஸுமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக வந்து ஒரு ஃபுல்லி கனெக்டடாக இருக்கும் இந்த இன்டீரியர் தீம் ஒர்க்ஸ். இந்த வண்டியில் இந்த டிசைன் அஸ் வெல் அஸ் கலர். ஸோ இதை ப்ரொசீட் பண்ணது உண்மையிலே வந்து எங்களுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த ஒர்க் ஆகும்போது. ஸோ ஏன்னா வண்டி வரும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு இன்டீரியரில் இருக்கும். ஸோ அண்ட் தென் இப்போ வந்து அது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் தீம் ஒர்க்குமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டட். ஸோ இதை தாண்டி வந்து இந்த வண்டியில் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஆடான்ஸை பற்றி நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது ஒரு பேஸ் வேரியன்ட் ஐக்ராஸ்ன்றதுனால இந்த டோர் கிளாடிங். ஸோ இந்த கிளாடிங் வராது. கம்பெனியில் வந்து இந்த கிளாடிங் கொடுக்க மாட்டாங்க. டாப் எண்ட்ல எப்படி என்ன ஃபினிஷில் வருமோ அதே ஃபினிஷ்க்கான டோர் கிளாடிங் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸாக இது ஒரு ஸ்டிக்கிங் டைப் தான். பட் ஆனால் இருந்தாலுமே கம்பெனியில் என்ன டச்சில் வருமோ சேம் கிளாசி பியானோ ஃபினிஷ் அஸ் வெல் அஸ் இந்த குரோம் அண்ட் ஃபினிஷ். ஸோ இது அப்படியே வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து லே ஓவருமே பண்ணியிருக்கோம். செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஐக்ராஸ் வந்தாலுமே நம்ம மேண்டேட்டரியாக மாற்றக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ஒரு எஸ்யூவி டைப் அண்ட் தென் ஒரு லாங் பேஸில் வரக்கூடிய ஒரு வண்டின்றதுனால இந்த வண்டிக்கான ஃபுட் ஸ்டெப்மே வந்து நம்ம ஹை கிராஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய ஓஎம் டைப் ஆஃப் ஃபுட் ரெஸ்ட் வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மேபி கஸ்டமரோட வீட்டில் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் இருந்தால் இந்த மாதிரியான ஃபுட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து நம்ம ஃபுட் ஸ்டெப் அட்டாச் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஒரு சீமே இருக்காது. அதே மாதிரி ஃபிக்ஸிங் ஆகக்கூடிய கிளாம்ஸுமே வந்து நல்லா ஹெவி கிளாம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபிட்டிங் வைஸும் சரி அண்ட் தென் இன்ஸ்டாலேஷனுமே சரி அண்ட் தென் அந்த வெயிட்டோட ஸ்டெபிலிட்டி தாங்கக்கூடிய இதுவாக இருந்தாலுமே சரி. பர்டிகுலர் அந்த ஐக்ராஸ் ஃபுட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து 10 out of 10 தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிட்மெண்ட்டோட வந்துருக்கு. இது வந்து அப் டு வந்து நீங்கள் ஒரு 2 பேர் ஏறி நிற்கிற அளவுக்கு இருந்தால் வெயிட்டில் இருந்தால் கூட இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கும். குறிப்பிட்ட வண்டிகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஓஎம் டைப் ஆஃப் சைட் ஸ்டெப்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம கிட்ட வரக்கூடிய அத்தனை வண்டிக்குமே வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸுமே வந்து அவைலபிளும் உண்டு. 7D மேட் தான் வந்து இதில் வந்து நம்ம லேவர் பண்ணிருக்கு. பிகாஸ் இது கம்ப்ளீட்டாக ஒரு இன்டீரியர் தீம் ஓரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓக்ரேன்ற ஒரு கலரில் இருக்கிறதுனால இந்த மேட்டுமே அதே டச்ல இருக்கணுன்றதுக்காக பிளாக் அண்ட் சில்வரில் வரக்கூடிய 70 டைப் ஆஃப் மேட் தான் இந்த வண்டியில் வந்து நம்ம லேவர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் சீட் ஆஃப் த மேட். இதுவுமே வந்து சிங்கிள் மோல்டிங்கில் வந்து இந்த மேட்டுமே வந்து வந்துடும். ஆட்டோடெக் அப்படின்ற ஒரு பிராண்ட் சொல்லியிருந்தால இது வந்து எல்லா டைப் ஆஃப் காசுக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக கார் ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய ஒரு 70 டைப் ஆஃப் மேட். அண்ட் தென் ஃபிட்மெண்ட் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸாக்டான ஒரு ஃபிட்மெண்ட்ஸுமே இருக்கும். அண்ட் தென் டிக்கி எண்ணில் வரக்கூடிய மேட்ச் தான். ஸோ இந்த ஹை கிராஸ் 7-seater வெஹிக்கிள்னும் போது இந்த டிக்கிக்கான மேட்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இது கூடியே வந்து ஆல் ஓவர் ஒரு பேக்கேஜாகவே வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த டிக்கிக்கான மேட்டுமே வந்து இதில் வந்து நம்ம இன்ஸ்டாலுமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக நீங்கள் இருக்கும்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். நம்ம நாட் ஒன்லி ஃபார் ஹை கிராஸ் ஸோ செவரல் டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கு வந்து இப்போ காமிச்ச அத்தனை அக்சசரிஸ்மே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வண்டிகளுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்க பயோவில் ஏன் பண்ணுங்க.